என் தமிழ்நாடு. நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என் தமிழ்நாடு செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது நான் சௌமியா பிரபாகரன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஆதிச்சநல்லூரில் 2ஆம் கட்ட அகழாய்வுக்கான ஆரம்ப பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் கடந்த ஆண்டு மே 25ஆம் தேதி மாநில அரசு சார்பில் முதல் கட்டமாக அகழாய்வு பணிகள் நடந்தன. இதில் 30க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 3000 ஆண்டுகள் பழமையான மண்பாண்ட பொருட்கள் கண்டறியப்பட்டன. இந்நிலையில் இன்று 2ஆம் கட்ட அகழாய்வு பணிக்கான ஆரம்ப பணிகள் தொடங்கின. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக உசிலம்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். திருவாரூரில் உவேசாவின் 167வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு ஆட்சியர் சாந்தா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உவேசா பிறந்த இடமான திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள உத்தமநாதபுரம் கிராமத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது உவேசாவின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தா மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அங்குள்ள நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ள உவேசா எழுதிய நூல்களையும் பார்வையிட்டார். உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது மகளையும் மருமகனையும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்தினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதியின் மகள் திருமணம் கடந்த 15ஆம் தேதி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அன்றைய தினம் துணை முதல்வர் OPS திருமண விழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று MLA நீதிபதி இல்லத்திற்கு சென்ற துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மணமக்களை வாழ்த்தினார். சாக்கோட்டை காவல் நிலையம் சார்பில் சாலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் புதுவயலில் தனியார் கல்லூரி மற்றும் சாக்கோட்டை காவல் நிலையம் சார்பில் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் சாக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சுந்தரி மற்றும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு செய்தனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் பெட்ரோல் பங்க் முன்பாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் முழக்கமிட்டனர். திருச்சியின் பல்வேறு பகுதிகளிலும் இதேபோல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரியில் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரிடர் காலங்களில் தொடர்ச்சியாக பணியாற்றும் வருவாய்த்துறையினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் வருவாய்த்துறையினர் பலர் கலந்து கொண்டதால் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 5% உள் இடஒதுக்கீடு கோரி தமிழ்நாடு வண்ணார் சங்க கூட்டமைப்பினர் சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பாளர் செங்கோடன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். வண்ணார் சமூகத்தை ராஜகுலம் என்று பெயர் மாற்றம் செய்து சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி சூரிய வாகனத்தில் வீதி உலா நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தை மாதம் அமாவாசை தினத்திலிருந்து 7வது நாள் ரத சப்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை கொண்டாடும் விதமாக கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி இன்று சூரிய வாகனத்தில் எழுந்தருளும் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்.
மாசிமகம் திருவிழாவுக்காக கும்பகோணத்தில் உள்ளூர் விடுமுறை அளிக்க வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கில் ஒரு வாரத்தில் முடிவு எடுக்கும்படி தஞ்சை மாவட்ட ஆட்சியருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணத்தைச் சேர்ந்த கண்ணன் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவில் வரும் 26ஆம் தேதியன்று கும்பகோணத்தில் மாசிமகம் திருவிழாவின் போது உள்ளூர் விடுமுறை அளிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். அன்றைய தினம் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் MM சுந்தரேஷ் ஆனந்தி அமர்வு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ஒரு வாரத்தில் பரிசீலித்து முடிவெடுக்க உத்தரவிட்டது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்து ஒசூரில் MLA-க்கள் 3 உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒசூரில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் வீட்டு மனைகளை ஒதுக்குவதற்கான குலுக்கல் முறையில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஓசூர் பாகலூர் சாலையில் திமுக MLA-க்கள் பிரகாஷ், சத்யா, முருகன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முறைகேட்டை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். 1 கிலோ கறிவேப்பிலை 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சேலம் காய்கறி சந்தையில் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோ கறிவேப்பிலை தற்போது விளைச்சல் பாதிப்பு, வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் 130 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சி அருகே செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தற்கொலைக்கு முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. செஞ்சியை அடுத்த சிங்கவரம் பகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் சார்பில் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்றதாக தெரிகிறது. மக்களின் எதிர்ப்பை மீறி செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்றதை அடுத்து செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றனர். அவர்களை அங்கிருந்த ஊழியர்கள் தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூரில் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். தனது நிலத்தை போலி ஆவணம் தயாரித்து விற்பனை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர் மண்ணெண்ணெய் கேனுடன் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் நூக்காம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மனோகரன் தனக்கு சொந்தமான 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலத்தை கிளியப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவரிடம் அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளார். இந்நிலையில் மனோகரனின் நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து பாஸ்கர் விற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனது நிலத்தை மீட்டு தரக்கோரி மனோகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மண்ணெண்ணெய் கேனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் ஓமலூர் அருகே போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காடையாம்பட்டியில் மாவோயிஸ்ட் மணிவாசகத்தின் இறுதி நிகழ்ச்சியில் அரசுக்கு எதிராக கோஷமிட்ட மதுரையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததாக சுரேஷை போலீசார் கைது செய்துள்ளனர். உத்தரமேரூர் அருகே தொடர் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அருந்ததியர் பாளையத்தில் வசிப்பவர் பாத்திமா ராணி. இவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் பீரோக்கள் மற்றும் அலமாரியை உடைத்து அதிலிருந்த 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் 5000 ரொக்கம் ஆகியவையை திருடிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மகளிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட தந்தைக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு செப்டம்பரில் கூடலூர் அனைத்து காவல் நிலையத்தில் சிறுமி அளித்த புகாரின் பேரில் கூடலூர் கோத்தர்வயல் பகுதியைச் சேர்ந்த அவருடைய தந்தை அப்துல்லா நாசர் கைது செய்யப்பட்டார். உதகை மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இன்று நீதிபதி அளித்த தீர்ப்பில் அப்துல்லா நாசருக்கு ஆயுள் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்தார். உதகையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் பிறந்த குழந்தை இறந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூர் அருகே உள்ள
இளித்துறை கிராமத்தைச் சேர்ந்தவர் அருளானந்தன். இவரது மனைவி நாகமணி பிரசவத்திற்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நாகமணிக்கு பிறந்த குழந்தையின் நாடி துடிப்பு குறைந்த போதும் உடனடியாக சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர்கள் விசைப்படகில் ஏறியபோது படகு நிலை தடுமாறியதால் சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. வேட்டைக்காரன் கோயிலில் 4,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் படகு சவாரியுடன் கூடிய பூங்காவை அமைச்சர்கள் செங்கோட்டையன், KC கருப்பண்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் ஆகியோர் விசைப்படகில் ஏறியபோது படகு நிலை தடுமாறியது. பின்னர் உடனடியாக அருகிலிருந்த தடுப்பு கம்பியை பிடித்ததால் படகு கவிழாமல் தப்பித்தது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் சேர்ப்பது குறித்து அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் CT ரவி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் பாஜக MLA-க்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சசிகலாவை கட்சியில் சேர்ப்பது அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் என்றும் CT ரவி குறிப்பிட்டார். முக்கூடல் அருகே திமுக இளைஞரணி நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் அரியநாயகிபுரத்தைச் சேர்ந்தவர் செல்லதுரை. இவர் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வந்த நிலையில் இவரை மர்ம நபர்கள் சிலர் வெட்டி படுகொலை செய்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமலூர் அருகே மோசமான நெடுஞ்சாலையால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரிலிருந்து சங்ககிரி செல்லும் மாநில நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அந்த சாலையில் செல்ல சிரமமாக இருப்பதாக தெரிவித்துள்ள வாகன ஓட்டிகள் மோசமான சாலையால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர். சாலைகளை சீரமைத்து விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கத்தில் வருவாய்த்துறையினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வருவாய்த்துறை அதிகாரிகள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தம் என அறிவித்துள்ளனர். இதனால் வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் தங்கள் பணிகள் முடிவடையாமல் ஏமாற்றத்துடன் திருப்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வனக்காவலர் என மிரட்டி 25,000 ரூபாய் பணத்தை நூதன முறையில் பறித்து சென்ற இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தும்பிகுளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராம் பிரசாத். இவர் தனது காதலியுடன் கடந்த மாதம் கன்னிக்கோயில் மலைப்பகுதியில் தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது தன்னை வனக்காவலர் என்று கூறி அவர்களிடமிருந்து 25,000 ரூபாய் பணம் கேட்டு ரமேஷ் என்பவர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த இளைஞர் ஏமாற்றியதை அறிந்த ராம் பிரசாத் இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். ஆடுதுறை நியாய விலை கடையில் கைரேகை பதிவு இயந்திரம் பழுதானதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை நியாய விலை கடையில் கடந்த ஒரு வார காலமாக அப்பகுதி மக்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் எழுந்துள்ளது. குறிப்பாக கைரேகை பதிவு இயந்திரம் சரிவர வேலை செய்யாததால் பொருட்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரியில் மக்கள் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்துவேன் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அங்கன்வாடியில் ஊட்டச்சத்து உணவு குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி வழங்குவதா அல்லது பணமாக வழங்கலாமா என்பது குறித்து துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். அரியலூர் அருகே டிப்பர் லாரிகளை சிறைபிடித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் வெளிவிரங்கியம் கிராமத்தில் டிப்பர் லாரிகள் பொதுமக்கள் அதிகம் செல்லும் சாலைகளில் இயக்கப்படுவதாகவும் டிப்பர் லாரியால் அப்பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே சிமெண்ட் ஆலைக்கு செல்லும் 10க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளை கிராம மக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவியாளர் பணிக்கு 3 பேரை தேர்வு செய்வதற்காக நடைபெற்ற தேர்வில் 973 பேர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசின் சார்பில் அறிவிப்பாணை வெளியிடப்பட்டிருந்தது. மொத்தம் 3 பேரை தேர்வு செய்வதற்கான இந்த தேர்வில் பங்கேற்க 1103 பேர் விண்ணப்பித்திருந்தனர். காலை தொடங்கிய இந்த நேர்முக தேர்வில் 973 பேர் பங்கேற்றனர். ஆத்தூர் அருகே மணல் கடத்தி சென்ற டிராக்டர் விபத்துக்குள்ளானது. சேலம் மாவட்டம் கடம்பூரிலிருந்து டிராக்டரில் மணலை கடத்தி கொண்டு ஓட்டுநர் டேவிட் என்பவர் ஆணையாம்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கெங்கவல்லி பகுதியை கடந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் சாலையோரம் இருந்த வீட்டின் முன்பாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் அந்த வீட்டினுள் இருந்த 3 லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதையடுத்து டிராக்டர் ஓட்டுநரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அருகே சுடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவரின் உடலை கழுத்தளவு தண்ணீரில் சுமந்து சென்று அடக்கம் செய்யும் நிலை உள்ளது. திருப்பத்தூரை அடுத்த பழைய அத்திக்குப்பம் பகுதியை உடல்நலக்குறைவால் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இறுதி சடங்கு செய்யும் இடத்தின் அருகே தனியாருக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அந்த வழியாக செல்லக்கூடாது என தனியார் நில உரிமையாளர் தெரிவித்ததை அடுத்து ஆற்றின் வழியாக சடலம் எடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டது. கழுத்தளவு நீரில் மூழ்கி இறங்கி முதியவரின் உடலை உறவினர்கள் எடுத்துச் சென்றனர். சுடுகாட்டுக்கு பாதை கேட்டு பல முறை புகார் அளித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் பாதை அமைத்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நடன இயக்குனர் ஸ்ரீதர் நடன இயக்குனர் ஸ்ரீதர் சாவடி என்கிற விழிப்புணர்வு திரைப்படத்தை முதன்முறையாக எழுதி இயக்கியுள்ளார். ரேசிங் மூலமாக ஏற்படும் விபத்துகளையும் பாதிப்புகளையும் மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் ஷில்பா, மஞ்சுநாத், பாபி சிம்ஹா, சாந்தனு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டி அளித்த நடன இயக்குனர் ஸ்ரீதர் வாகன ஓட்டிகளுக்கு இத்திரைப்படம் நல்லதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வேதாரண்யம் அருகே 750 போலி மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் நெய் விளக்கு பகுதியில் போலி மதுபான விற்பனை நடைபெற்று வருவதாக வேதாரண்யம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டபோது மகேந்திரன் என்பவர் போலி மதுபானம் தயாரித்து விற்பனை செய்வது தெரியவந்தது. இதையடுத்து மகேந்திரன் வீட்டில் 750 போலி மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரையும் போலி மதுபான தயாரிப்பில் ஈடுபட்டவர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். வண்டலூர் அருகே பொதுமக்களை கடித்து துன்புறுத்தி வந்த குரங்கு பிடிபட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ரத்தினமங்கலம் பகுதிக்குள் கடந்த வாரம் புகுந்த குரங்கு ஒன்று சுமார் 15 பேரை கடித்து அட்டகாசம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கிண்டி வனத்துறை அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் 5 பேர் கொண்ட குழுவினர் நிகழ்விடத்திற்கு சென்று கூண்டு வைத்து சுமார் 2 மணி நேரம் போராடி அந்த குரங்கை பிடித்தனர். இதையடுத்து வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். மேலூர் அருகே குரங்குகள் வீடு புகுந்து உணவு மற்றும் குழாய் பைப்புகளை சேதப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் சுற்றித் திரியும் குரங்குகள் வீடுகளுக்குள் சென்று உணவுப் பொருட்கள், குழாய் பைப்புகள் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் குரங்குகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கீழநாஞ்சில் நாட்டில் வசிக்கும் குருமூர்த்தி என்பவரது மகள் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அந்த சிறுமியிடம் மூர்த்தி என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த புகாரின் பேரில் மூர்த்தியை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். எடப்பாடி அருகே மகளை கொலை செய்துவிட்டு தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆதிகாட்டூரில் வசிப்பவர்கள் கோபால், மணி தம்பதியினர். இவர்களுக்கு பிரியங்கா, ரமேஷ் கண்ணா என்கிற 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் வீட்டில் மகள் பிரியங்கா தந்தை கோபாலை கிறுக்கன் என்று கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கோபால் மகளை சுத்தியலால் அடித்து கொலை செய்துவிட்டு தானும் பிளேடால் கழுத்தை அறுத்துக் கொண்டு வீட்டின் மொட்டை மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார்.
திருச்செங்கோடு அரசு போக்குவரத்து பணிமனையில் விபத்தில்லாமல் பேருந்தை இயக்கிய 369 பேருக்கு அமைச்சர் தங்கமணி பரிசுகளை வழங்கினார். ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 369 பேருக்கு நினைவு பரிசாக கைகடிகாரம் மற்றும் பாராட்டு சான்றிதழை அமைச்சர் தங்கமணி வழங்கினார். 2019, 20 மற்றும் 2020, 21 ஆண்டுகளில் புறநகர் பேருந்துகள் இயக்கியதில் தேசிய அளவில் குறைந்தபட்ச விபத்துகளுடன் பேருந்துகளை இயக்கியதற்காக சேலம் போக்குவரத்து கழகத்து, டெல்லி சாலை போக்குவரத்து கழகங்களின் கூட்டமைப்பு வெற்றியாளர் விருதும் 1 லட்சம் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததாக சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடியின் வருகையால் தமிழகத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்றார். மக்கள் பாஜகவை நிராகரிப்பார்கள் எனவும், மத்திய அரசின் மோசமான பொருளாதார கொள்கையினால்தான் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததாகவும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCV, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.